අපේ ආණ්ඩුව ඇවිල්ලා எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த மிக குறுகிய காலத்துக்குள் இந்த நாட்டு மக்கள் வழங்கிய ஆணையினால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தீர்மானங்களை எடுத்து எமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மாத்திரமன்றி நாடென்ற ரீதியில் அபிவிருத்தி பணிகளுக்காக மிக அதிகளவிலான நிதியை இந்த ஆண்டின் மூலதன செலவினங்களுக்காக 1700 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்காக குறைந்தது 2000 பில்லியன் ரூபாவை 2 டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்குவதற்கான இலக்குடனேயே நாங்கள் பயணிக்கின்றோம். அவ்வாறாயின் ஒதுக்கப்பட்ட நிதியினை கொண்டு அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்க வேண்டும், அபிவிருத்தி பணிகளை செய்ய வேண்டும். தற்போது அவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சில அபிவிருத்தி பணிகளுக்காக நாங்கள் கடன் பெறவில்லை. தற்போது கடவத்தையிலிருந்து மேரிகம வரையிலான பகுதிக்கு கடன் பெறப்படவில்லை. நாம் வழங்கிய உள்நாட்டு நிதியை கொண்டு தற்போது பணிகளை முன்னெடுப்பதற்கு தலையீடு செய்துள்ளோம். குருநாகலிலிருந்து கண்டி வீதி அதிவேக நெடுஞ்சாலையின் எஞ்சிய பகுதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. குருநாகலிலிருந்து தம்புளைக்கு செல்லும் வீதியை அமைப்பதற்கு கடந்த அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்டது. அதன் முதற்கட்டம் கலேவெல வரையிலும் 2ஆம் கட்டம் தம்புளை வரையிலும் அமையும். திரைசேரிக்கு கிடைத்த நிதி மக்களுக்காகவே செலவிடப்படுகின்றது. நாம் ஆட்சிக்கு வரும்போது திரைசேரி வெறுமையாகி கட்டியெழுப்ப முடியாது என நினைத்த ஒரு அரசாங்கம் எமக்கு கிடைத்தது. அதனால் தான் இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை, நோக்கம், திட சங்கல்பத்துடன் நாட்டை மக்கள் எம்மிடம் ஒப்படைத்தார்கள். அரசு ஊழியர்களின் சம்பளம், தனியார் துறை சம்பளம், தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சம்பள முரண்பாடுகள் ஆகிய அனைத்தையும் நிவர்த்திப்பதற்காக எமது அரசாங்கம் தலையீடு செய்து பணியாற்றியுள்ளது. அதுவே எமக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாகும். அந்த மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளுடன் செயற்பட ஆரம்பித்த போது எம்மிடம் வேறு என்ன இருந்தது? ஊழலை நிறுத்துவது. எனவே அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போதிய நீதிமன்றங்கள் இல்லாத பட்சத்தில் நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என கூறினோம். சட்டங்கள் குறைவாக இருக்கும் வேளையில் சட்டங்கள் உருவாக்கப்படும் என கூறினோம். இரண்டையுமே நாம் செய்யவில்லையா? செய்துள்ளோம். நீதிமன்றங்களை உருவாக்கியுள்ளோம், சட்டங்களையும் உருவாக்கியுள்ளோம். උසාවිත් හදනවා, නීතිත් හැදුවා.